ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இந்த இலையோடு இந்த பொருட்களை சேர்த்து வீட்டில் இப்படி வைக்கிறதால பொருளாதார பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையோடு என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்குரிய அற்புதமான ஒரு விரதம் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி. ஹரனா வேரோடு நீக்குதல், வேரோடு அறுத்தல். அதாவது நம்மளோட சங்கடங்களை வேரோடு நீக்கக்கூடிய அற்புதமான சதுர்த்தி இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி. ஒரு மாதமும் நமக்கு அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் 2 வகையான சதுர்த்தி திதி வரும். அதுல பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதி தான் மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி தினத்துல நம்ம விநாயகர் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது என்ன வரன்னு கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும். ஒருத்தவங்க ஒரு மெத்தட்ல இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பாங்க. சில பேர் காலையிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் உபவாசம் இருந்து சதுர்த்தி வேலை முடிந்து அவங்க விரதத்தை முடிப்பாங்க. சில பேர் உப்பு இல்லாம வெறும் உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு இரவு ஒரு 7 மணிக்கு மேல விநாயகருக்கான விரதத்தை முடிச்சுட்டு உப்பு போட்டு உணவு எடுத்துப்பாங்க. இது மாதிரி ஒருத்தவங்க ஒரு முறையில இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்பாங்க. நீங்க எப்படி கடைபிடிச்சாலும் சரி, முழு பக்தியோட நம்பிக்கையோட விநாயகர் பெருமானை வணங்கும் போது கண்டிப்பா சதுர்த்தி திதி அன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய வரன் அப்படியே கிடைக்கும். இன்னொரு பக்கம் இந்த சங்கடகர சதுர்த்தி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த மாதம், அதாவது பராபவ வருடத்துல வைகாசி மாசத்துல வரக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி நமக்கு வியாழக்கிழமையில வந்திருக்கு. வியாழக்கிழமை பொதுவா யாருக்கு உகந்தது? குரு பகவானுக்கு உகந்தது. ஏன்னா குருவாரம். அதே மாதிரி பொன் பொருள் பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய லட்சுமி குபேரர், குபேரருக்கும் ரொம்ப உகந்தது. இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். இப்படி எக்கச்சக்கமான தெய்வங்களையும் கூடவே கஷ்டங்களை நீக்கக்கூடிய கணபதி விநாயகப் பெருமானையும் வணங்குவதற்கான ஒரு நாள் இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மாலை 5 மணிலேருந்து 6:30 இந்த 1.5 மணி நேரம் தான் சதுர்த்தி வேலை. அந்த நேரத்துல தான் எல்லா கோவில்கள்லையும் விநாயகருக்கு பூஜைகள் நடக்கும், அபிஷேகங்கள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கலாம். சதுர்த்தி திதியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய தினம் இரவு 8 மணி 34 நிமிஷத்துக்குலாம் ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் ஜூன் 4ஆம் தேதி இரவு 9 மணி 46 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் வியாழக்கிழமை நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இரவு 9:45 வரைக்கும் நமக்கு சதுர்த்தி திதி தான். வியாழக்கிழமையில ராகு காலம் மதியம் 1:30லேருந்து 3 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்கு. ஆனா நமக்கு இந்த சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை 5 மணிலேருந்து 6:30. அந்த நேரத்துல தான் நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில பூஜை பண்ணணும். அப்படி ஒருவேளை வீடு பக்கத்துல கோவிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வலம் வந்து ஒரே ஒரு சிதறு தேங்காய். விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சிதறு தேங்காய் உடைக்கும் போது நீங்க என்ன வரன்னு கேட்குறீங்களோ, இல்ல சிதறு தேங்காய் உடைச்சிட்டு என்ன காரியத்தை புதுசா ஆரம்பிக்கிறீங்களோ அது சீக்கிரம் நடக்கும். இப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பரிகார முறைகள், வழிபாட்டு முறைகள் நமக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்ப ரீசெண்டா நம்ம சேனல்ல இந்த ஒரு இலைய பயன்படுத்தி இந்த இலை மீது ஒரே ஒரு தீபம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுதான் அரச இலை. அப்படிப்பட்ட அரச இலையை பயன்படுத்தி தான் இப்ப நீங்க இந்த பொருட்களை சேர்த்து வைத்து ஒரு பரிகாரத்தை பண்ண போறீங்க. அரச மரத்து விநாயகர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நடக்காதை நடத்தி காட்டக்கூடிய சக்தி இந்த அரச மரத்தடி விநாயகருக்கு இருக்கு. ரொம்ப வருஷங்களா திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்ல திருமண வரனே கைகூடி அமையாம பேச்சுலரா இருக்கீங்க. சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலுவையில இருக்கு. சரியான வேலை அமையல. இது என் வாழ்க்கையில் நடந்தா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். ஆனா நடக்க மாட்டுது. இது மாதிரி நடக்காததை நடத்தி காட்டக்கூடியவர் அரச மரத்தடி விநாயகர். அதனாலதான் ஜாதகத்துல ரொம்ப நாட்கள் ஒரு காரியம் நடக்காம தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய தோஷம் இருந்தா அவர்களை அரச மரத்தடி விநாயகரை வணங்க சொல்லி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த அரச மரத்தடி விநாயகர் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அரச மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இலை இருக்குல்ல, அது ஒரு அபார சக்தி கொண்ட ஒரு பொருள். மரங்கள்லயே ராஜாவாகவும் அரசனாகவும் இருக்கக்கூடியது இந்த அரச இலை. ஒருவேளை நீங்க கிராமத்துல இருக்கீங்க, இல்ல உங்க வீடு பக்கத்துல அரச மரம் இருக்கு,
ரொம்ப எளிதா எடுத்துட முடியும் அப்படிங்கிறவங்க, அந்த அரச இலைய நீங்க பறிச்சுட்டு கழுவி சுத்தப்படுத்தி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். குறைந்தது 1 அதிகபட்சம் 2, 3 இலைகள் கூட பயன்படுத்திக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல அரச மரத்து இலை இல்ல, அரச மரம் இல்ல, ஃபாரின்ல இருக்கீங்க, இல்ல டவுன்ல இருக்கீங்க, சிட்டில இருக்கீங்க அப்படிங்கும்போது, நாட்டு மருந்து கடைகள்ல இந்த அரச இலை கிடைக்கும். அத வாங்கிட்டு வந்துருங்க. கழுவி சுத்தப்படுத்தி, சரி இந்த பரிகாரத்த எத்தன மணிக்கு பண்ணணும்? மாலை 6:30, 7 மணிக்கு மேல, இரவு 9:45 அதாவது சதுர்த்தி முடியறதுக்குள்ள பண்ணிறணும். நீங்க எடுத்துட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த அரச இலைய நல்லா கழுவி சுத்தப்படுத்தி, அது கூட சில முக்கியமான பொருட்கள சேர்க்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூபாய் நோட்டு. அது ரூ. 10 நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ரூ. 20 நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ரூபாய் நோட்ட நீங்க செலவு பண்ண முடியாது. அதுக்கேத்த மாதிரி ரூ. 10, ரூ. 20, ரூ. 50ன்னு சொல்லி நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் இந்த 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான தாந்திரீக பொருள் ஏலக்காய் தான். லட்சுமி குபேரர் வாசம் செய்யக்கூடிய, அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் அம்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஏலக்காய். ஏலக்காய் வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பாராம். அடுத்ததா ஒரு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இதுவும் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்தது. எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்க கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தம், அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம், நைவேத்தியம் இது எல்லாத்துலயுமே பச்சை கற்பூர வாசம் இருக்கும். காரணம், பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க ஒரு சேர ஐக்கியமாயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சில்லறை நாணயம். இப்ப இந்த எல்லா பொருட்களையும் நீங்க தயார் நிலையில வச்சுக்கணும். ஒரே ஒரு அரச மரத்து இலை, இல்ல 2 அரச மரத்து இலை, அது கூட ஒரு ரூபாய் நோட்டு, 3 எண்ணிக்கையில ஏலக்காய், ஒரு சில்லறை நாணயம், அது கூட ஒரே ஒரு பச்சை கற்பூரம். இந்த எல்லா பொருட்களையும் ஒரு சிறிய தட்டு மேல எடுத்து வச்சுக்கணும். முதல்ல வைக்கக்கூடியது அரச மரத்து இலைய தான் வைக்கணும். அதுக்கு மேல ஒரு ரூபாய் நோட்டு, அதுக்கு மேல சில்லறை நாணயம், ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம். இந்த மாரி வரிசையில இந்த பொருட்கள அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இத உங்க வீட்டோட பூஜை அறையில விநாயகர் பாதத்துக்கு முன்னாடி வைக்கணும். விநாயகப் பெருமானே, வியாழக்கிழமையில குருவாரத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உகந்த, நீங்க ரொம்ப அதிக சக்தி படைத்த அந்த அரச மரத்து இலையோடு இந்த பொருட்களையும் சேர்த்து நாங்க வைக்கிறோம். எங்க குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை என்பது இருக்கவே கூடாது. கடன் பிரச்சனை தீரணும். ரூ. 5 சம்பளம் வாங்கினாலும் அதுல ரூ. 3 சேமிப்பாகணும்னு சொல்லி நல்ல மாதிரி விஷயங்கள பேசுங்க. இன்னொரு பக்கம் குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள் இது எல்லாமே கூடிய சீக்கிரம் படிப்படியா குறையணுங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. அடுத்ததா குரு பகவான். வியாழக்கிழமையில வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதால, இப்ப குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. குரு பகவான வியாழக்கிழமையில சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வணங்கும்போது, குரு பெயர்ச்சியால எதுவும் கிரகதோஷ மாற்றம் ஏற்படுது. அந்த கிரகதோஷ மாற்றம் கொஞ்சம் தாக்கத்த ஏற்படுத்துதுன்னா, அந்த தாக்கம் ஓங்கி விழாம தாங்கி விழும். அடுத்ததா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேர வாரம். குபேர பகவானுக்கும் உகந்தது தான். குபேரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, குறைஞ்சது 5 நிமிஷம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து, அந்த இலையோடு இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் பொட்டலமா மடிச்சு, ஒரு நூல் வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு, இது உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டில வச்சுடுங்க. குறைந்தது 3 மாதம், அதிகபட்சம் 6 மாசம். அது அப்படியே இருக்கட்டும். திரும்பவும் ஏதாவது வியாழக்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கோ, இல்ல சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கோ, பழைய பொருட்கள தண்ணீல விட்டுட்டு, புதிய பொருட்கள இதே மாரி தயார் செய்யுங்க. அந்த சில்லறை நாணயத்தையும், ரூபாய் நோட்ட மட்டும் கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.